வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வாழை மரங்களை வீட்டில் நடுவதிலும் வாஸ்து சாஸ்திரங்கள் பங்களிக்கின்றன. அது பற்றி பார்க்க போகிறோம். வாஸ்து சாஸ்திரம் எனப்படுவது நிலம், நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயத்தின் ஆற்றலை சமநிலைப்படுத்தி மனிதர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகின்ற அறிவியல் சார்ந்த கணிப்பு முறை என்று சொல்வார்கள். வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க வாஸ்து குறிப்புகளை முறையாக பின்பற்றுவது அவசியம் என்பது நிபுணர்களின் கருத்து. இந்த நிலையில் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க வாழை மரம் உதவுகிறதா? வாழை மரத்தை வாஸ்துப்படி முறையாக எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து பார்க்க போகிறோம். வாஸ்துப்படி வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க வாஸ்து செடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. வாஸ்து குறிப்புப்படி சரியான திசையில் இந்த செடிகள் அல்லது மரங்களை வளர்ப்பது நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் எனவும், அதே நேரம் ஒரு சில செடிகள் அல்லது மரங்கள் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் எனவும் நம்பப்படுகிறது. அந்த வரிசையில் வீட்டில் வாழை மரம் வைப்பது நல்ல பலனை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. இந்த புராணங்களின்படி வாழை மரமானது விஷ்ணு பகவான் மற்றும் குரு கிரகம் ஆட்சி செய்யும் ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. மேலும் லக்ஷ்மி தேவியின் அடையாளமாகவும் இந்த மரம் கருதப்படுகிறது. விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை பிரதிபலிக்கும் இந்த வாழை மரத்தை வீட்டில் நடுவது சுப பலன்களை கொண்டு வரும் என்பது வாஸ்து சாஸ்திரத்தின் நம்பிக்கை. அதே நேரம் இந்த வாழை மரத்தை தவறான முறையில் வீட்டில் நடுவது அல்லது வளர்ப்பது எதிர்பாராத பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் எனவும் நம்புகிறார்கள். வீட்டில் வாழை மரம் நடும் முன்னர் சரியான திசையை தேர்வு செய்வது அவசியம். தவறான திசையில் வாழை மரத்தை நடுவது குரு பகவானை பலவீனப்படுத்தும், தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும், அதே போன்று வியாபாரத்தில் நட்டத்தையும் கொண்டு வரலாம். எனவே சரியான திசையை தேர்வு செய்து நடுவது நல்லது. வீட்டில் வாழை மரம் நடுவதற்கு சரியான திசையாக வடகிழக்கு மூலையை சொல்கிறார்கள். வடகிழக்கு மூலைக்கு அடுத்தபடியாக வீட்டில் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையிலும் வாழை மரத்தை நாங்கள் நடலாம். அதே போன்று வீட்டின் மேற்கு தெற்கு திசையில் வாழை மரத்தை வைப்பது கூடாது. தெற்கு திசையுடன் தொடர்பு கொண்ட மூலைகளில் வாழை மரத்தை நடுவதும் கூடாது என குறிப்புகள் தெரிவிக்கிறது. முடிந்த அளவுக்கு வீட்டின் பின்பகுதியில் வாழை மரத்தை நடுவது நல்லது. மேலும் வாழை மரத்தை சுற்றிலும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் அவசியம் என சொல்லுகிறார்கள். அடுத்து, வாழை மரத்துக்கு அருகில் துளசி செடி நட்டு பராமரித்து வருவது வாழ்க்கையில் மங்களகரமான விடயங்களை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. விஷ்ணு பகவானுக்கு பிடித்த செடிகளில் ஒன்று துளசி. இந்த துளசியை வாழை மரத்துக்கு அருகில் நடுவது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என்றும், வீட்டில் இருக்கும் நபர்களின் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி வகுக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. பொருளாதார நிலையில் சாதகமான நிலையை கொண்டு வரும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி வாஸ்து நிபுணர்களின் அறிவுறுத்தல் படி குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக எங்கள் வீட்டில் வாழை மரம் வைக்கிறோம் என்றால் இந்த வாழை மரத்தை நாங்கள் முறையாக வழிபட்டு வருவது அவசியம். குரு பகவான் குடியிருக்கும் ஒரு இடமாக வாழை மரம் பார்க்கப்படும் நிலையில் வாரம் தோறும் குருவுக்கு உகந்த வியாழக்கிழமையன்று வாழை மரத்திற்கு மஞ்சள் பூசி வழிபாடு செய்வது நல்லது. இதன் மூலம் குரு பகவானை மகிழ்விப்பதோடு செல்வ செழிப்புடன் கூடிய மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் வழி காணலாம் என்று சொல்லப்படுகிறது. வாழை மரங்களை நாங்கள் நடும்போது இவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டின் பிரதான வாசல் கதவுக்கு முன் நடுவதை தவிர்க்க வேண்டும். மரத்தில் உலர்ந்த இலைகள், பழுத்த வாழைப்பழத்தை தங்க விடுவது கூடாது. சக்கைகளை உடனடியாக அகற்றி விடுவது நல்லது. வாழை மரத்திற்கு அருகில் ரோஜா செடி உள்ளிட்ட முள்செடிகளை நடுவதும் கூடாது. குளியலறை, சமையலறையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை வாழை மரத்திற்கு ஊற்றுவது கூடாது. வாழை மரத்தை பூஜிக்கும் போது உலர்ந்த மலர்களை செடியிலிருந்து பறித்து இரவு தங்கிய மலர்களை பயன்படுத்தவே கூடாது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இப்படி நாங்கள் நடுகின்ற வாழை மரத்திலும் நிறைய ஜோதிட நம்பிக்கைகளும் வாஸ்து சாஸ்திரங்களும் நிறைந்திருக்கின்றது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.